வார்த்தைக்கு திரும்புவோம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 2:12. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தம் என்பது அன்பின் வெளிப்பாடு. முத்தம் செய்யுங்கள் என்றால் அவரை அன்பு செய்யுங்கள் என்று அர்த்தம். வாசிங்க. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையிலே சாலேமின் ராஜாவாக, சமாதான பிரபுவாக, ஜனங்களை ரட்சிப்பதற்காக வந்தார். இப்பொழுது கடைசி காலமாக இருக்கிறது. இப்பொழுது நீதியின் ராஜாவாக சத்துருக்களை பட்சிக்கிறதற்காக வருகின்றார். கிருபையை கொடுப்பதற்காக வந்தார் முதலாம் வருகையிலே. இப்பொழுது நீதியை நிலைநாட்ட, நீதி செய்கின்ற நியாயாதிபதியாக வரப்போகின்றார். அதனாலதான் வசனம் சொல்லுது, இன்னும் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். கடைசி காலத்திலே நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, சத்துருக்களை பட்சிக்கின்ற அக்னியாக, நீதியின் ராஜாவாக கர்த்தர் வெளிப்பட போகின்றார் தன்னுடைய 2ஆம் வருகையிலே. அப்படி அந்த வசனத்தோட அடுத்த பகுதியை வாசிங்க. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும். இப்பொழுது இந்த கிருபையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இப்பொழுது நமக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், குமாரனை அண்டிக் கொள்ள, குமாரனை அன்பு செலுத்த, குமாரனை அணுக ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு? நாம் வழியிலே அழிந்து போகாமல். என்ன வழி? பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போற வழி. பாதியிலே அழிந்து போகாமல் பரலோகம் போய் சேர்வதற்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் வேண்டும். அவரை அண்டிக் கொண்டால் மாத்திரம்தான் நாம் வழியிலே அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டால் பல நன்மைகள், பல ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். பாரம், கவலை, கஷ்டம், சுமக்க முடியாத சும, என்னால அதை தாங்கிக் கொள்ளவே முடியல. இறக்கி வைக்க நினைச்சாலும் இறக்கி வைக்க முடியல. ஏன்னா அதை ஏந்தி கொள்ள சரியான இடம் இல்ல. என் பாரத்தை மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டுறாங்க. சொன்னா கூட குறைதான் சொல்றாங்க. நான் அழுதா கூட கிண்டல் தான் பண்றாங்களே தவிர எனக்கு ஆதரவா யாருமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த காலை வேலை நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான செய்தி தான், உங்கள் பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்த ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே உங்களுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள். உங்கள் பாரத்திற்கு அவர் முடிவை கட்டுவார். அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாரம் அப்படின்னா என்னன்னா, என்னால சுமக்க முடியாததுக்கு பேரு தான் பாரம். சுமக்க முடிஞ்சிச்சுன்னா அது பாரம் கிடையாது. சுமக்கவே முடியல, கஷ்டமா இருக்கு, என் காலே தள்ளாடுது, என்னால அதை டேக்கிள் பண்ண முடியல, அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அப்படிப்பட்ட பிரச்சனையில, அப்படிப்பட்ட வழியில நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கான வழி இயேசு கிறிஸ்து. பாரம் போவதற்கான, பாரம் தீர்வதற்கான வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் சொல்றாரு, என்னை அண்டிக் கொள்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான். என்னை அண்டிக் கொள்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்ட திரளான ஜனங்கள், ஆண்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 பேர் அப்படின்னு வசனம் சொல்லுது. பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அண்டிக் கொண்ட அவர்களை கர்த்தர் போஷிக்கின்றார். போஷித்து அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களை திருப்தியாக்கி அனுப்புகின்றார். நான் சொல்லுகின்றேன், இந்த காலை வேளையிலே கர்த்தரை அண்டிக் கொண்ட உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி உங்களை திருப்தியாக்கி ஆசீர்வதிப்பார். அண்டிக் கொண்டவர்களை கர்த்தர் போஷிக்கின்றார் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருந்தவர்களை கர்த்தர் வெறுமையாக அனுப்பவே இல்லை, நிறைவாக்கி தான் அனுப்புனர். நானும் சொல்றேன், இந்த காலை வேளையில நீங்க வரும்போது வெறுமையாக வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது வெறுமையாக போக மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி அனுப்புவார். ஒரு எம்டியா நான் வந்திருக்கிறேன் பாஸ்டர், எதுக்கு நான் வாழ்றேனே தெரியாம நான் வந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கைக்கான அர்த்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார்.
நிறைய பாரத்தோட இருக்கிறேன், நிறைய சுமையோட இருக்கிறேன், யாருமே என்னை ஏற்றுக்கொள்ள மாட்றாங்க, எல்லாராலையும் நான் புறக்கணிக்கப்படுறேன், எல்லாராலையும் நான் தள்ளப்படுறேன். உங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் உங்களை தாங்குவதற்கும் ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெயர். அவர் என்றுமே உங்களை ஆதரிப்பதற்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அவரிடத்தில் வந்தவர்களுக்கு கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். எடுத்து வாசிங்களேன், மார்க்கு 2 அதிகாரம், மார்க்கு 2 அதிகாரம் 5வது வசனம். இயேசுவை அண்டிக் கொண்டவர்களுக்கு கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். வாசிங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, திமிர்வாதக்காரன் அப்படின்னா பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது உன் என்றார். பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். இயேசு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். இன்னைக்கு பாவ மன்னிப்பு இல்லாததுனாலதான் சமாதானம் இல்லாம மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும், ஒரே ஒரு நபரால தான் முடியும், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர்தான் உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அவர்தான் உங்களுடைய பாவங்களுக்காக பாதாளம் சென்றார், உங்களுக்காக மறுபடியும் உயிரோடு எழுந்தார் 3ஆம் நாளிலே. இன்று உங்களுக்காக பிதாவினுடைய சமூகத்திலே சிங்காசனத்திலே உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர்தான் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொண்டவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கொண்டவர். குமாரனை அண்டிக் கொண்டவர்களுக்கு கர்த்தர் பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். பாருங்க, ஒரு அருமையான ஒரு வேத பகுதி இருக்குது. இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டு என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றாங்க அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அண்டிக் கொண்டால் பாரத்தை சுமந்து விடுதலையை கொடுக்கின்றார். அண்டிக் கொண்டால் நம்மை போஷித்து திருப்தியாக்கி நடத்துகின்றார். அண்டிக் கொண்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். அடுத்து ஒரு வேதத்துல ஒரு சில நபர்கள்லாம் ஆண்டவர் அண்டிக் கொண்டு எப்படி நன்மைகளை பெற்றாங்க அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். எடுத்து வாசிங்க, மத்தேயு 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2 அப்படி வாசிங்க, 2ல இருந்து வாசிங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, பாருங்க, ஒரு குஷ்டரோகி ஒருத்தன் வர்றான், இயேசுட்ட வர்றான். குஷ்டரோகினா என்ன, எப்படிப்பட்ட வியாதினா உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. உடம்பு ஃபுல்லும் புண்ணா இருக்கும், ஒரு சில பகுதிகள் அப்படியே அழுகி போயிருக்கும், கையெல்லாம் அழுகி போயிருக்கும், எலும்பெல்லாம் அழுகி போயிருக்கும், தேஞ்சு போயிருக்கும். உடம்பு ஃபுல்லும் குஷ்டரோகம் அப்படின்னா அவன் பக்கத்துல போனாலே பேட் ஸ்மெல் அடிக்கும். புண்ணுல இருந்து சீலும் சலமும் ரத்தமும் கலந்து வந்துகிட்டே இருக்கும், ஈயா முச்சுக்கிட்டு இருக்கும், பூச்சிகள்லாம் கடிக்கும், அவனை ரொம்ப வேதனை அனுபவிப்பான். அது மட்டும் கிடையாது, பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி அவங்கள எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா, அவங்கள மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே அவர்களை குடியமர்த்த மாட்டார்கள். ஏன்னா அது அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடும் அப்படின்றதுக்காக ஊரை விட்டு தூரத்துல புறம்பே என்ன பண்ணிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. பாளையத்துக்கு புறம்பே, அவங்க மக்கள் இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிக்கு புறம்பே தூரத்துல வச்சிருப்பாங்க. இப்ப அந்த குஷ்டரோகி எவ்வளவு வேதனைப்படுவான், சொந்தத்தை விட்டு, பந்தத்தை விட்டு, மனைவியை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு தனியா எல்லா குஷ்டரோகிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பான். வேதனை வரும், அழுக வரும். தூரத்துல இருந்து பார்க்கலாம், தூரத்துல இருந்து பிள்ளை அழுகும், பிள்ளை தூரத்துல இருந்து பார்க்க முடியும், மனைவி அழுவா, தூரத்துல இருந்து பார்க்க முடியும், பிள்ளையை போய் தூக்க முடியாது, கொஞ்சம் முடியாது, மனைவிட்ட போய் அன்பை செலுத்த முடியாது, மனைவிட்ட இருந்து அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஒரு மோசமான நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில இருப்பான். அவன் ஊருக்குள்ள வரணும் அப்படின்னா தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணும். ஏன்னா அவன் வர்றப்ப எல்லாரும் விலகி போயிடணும், அவன் பக்கத்துல யாரும் வந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில, கஷ்டத்துல, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்கிற ஒரு நிலைமை. அவன் இயேசுட்ட வர்றான், இயேசுவை அண்டிக் கொள்கிறான். அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் உண்டானது தெரியுமா? அவன்கிட்ட ஆண்டவர் வர்றான், ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்றான். சொல்லும் பொழுது இயேசு என்ன தெரியுமா செய்யறாரு? பல அற்புதங்களை இயேசு செஞ்சிருக்கிறார். என்ன செய்யலாம்? சுத்தமாகு அப்படின்னு சொன்னோம்னா உடனே வல்லமை இறங்கி இருக்கும் அவன் மேல, உடனே சுத்தமா இருப்பான். ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இயேசு தன்னுடைய வார்த்தையின் வல்லமையாலே வியாதிகளை சுகமாக்குகிறார். லாசருவே எழுந்து வா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை போய் செத்து போய் 4 நாள் ஆன அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பி அப்படியே உயிரோட கொண்டு வருது. வேலைக்காரன், 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை இயேசு வார்த்தையினால என்ன பண்றார்? சுகமாக்குறார். இவனை அப்படி செய்யலாம். ஆனா இங்க வசனம் சொல்லுது, இயேசு அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு,
என்கிறார். ஏன்னா இதுவரைக்கும் எவனுமே அவனை தொடவே இல்லை. எந்த மனுஷனும் தொடல, மனைவி கூட தொடல, பேரண்ட்ஸ் தொடல, அம்மா தொடல, அப்பா தொடல, பிள்ளைங்க தொடல, யாருமே தொடல. தொடுறதுக்கு அருவருப்புப்பட்ட ஒரு நபரை இயேசு தொட்டார். நான் சொல்றேன், உங்களை மத்தவங்க உங்களை அருவருப்பா பாக்குறாங்களா? அருவருப்பா பாக்குறாங்களா? பக்கத்துல கூட வர்றதுக்கு யோசிக்கிறாங்களா? உங்களை உங்க தொட்டு அன்பு செலுத்துறது கூட தயங்குறாங்களா? இயேசு உங்களை தொடுவார். இயேசு உங்களை தொடுவார். இயேசு உங்களை தொட்டு உங்களிடத்திலே அன்பு கூறுவார். உங்களை சுகமாக்குவார். உங்களை சுகமாக்குவார். பாருங்க, ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் விளையாண்டுகிட்டு இருக்கிற சமயத்துல திடீர்னு தவறி சாக்கடைக்குள்ள விழுந்துட்டான். விழுந்த உடனே சாக்கடையில எந்திரிச்சு வந்துட்டான். வந்த உடனே டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஐயோ உடம்பு ஃபுல்லும் சாக்கடையா இருக்குது, நீ என்ன பண்ணு, வெளியில உட்காரு, பசங்க கூட சேர்ந்து உட்காந்துராத. அது வரைக்கும் கிளாஸுக்குள்ள இருந்தவன், அது வரைக்கும் பசங்க கூட இருந்தவன், அது வரைக்கும் டீச்சர் அவனை தொட்டு எல்லாம் பேசியிருப்பாங்க. இப்ப அந்த குழந்தை சாக்கடைக்குள்ள உளுந்து எந்திரிச்ச உடனே உடம்பு ஃபுல்லு சாக்கடையா இருக்கிறதா என்ன பண்ணிட்டாங்க, தள்ளி உட்காந்து வெளியில உட்காந்துக்க, உள்ள வந்தா நாத்து அடிக்குது, வெளியிலே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, சீண்ட மாட்டாங்க, பக்கத்துல போக மாட்டாங்க. இப்ப அப்பா ஸ்கூல் முடிஞ்ச உடனே பையனை கூப்பிடுறதுக்கு வந்து பாக்குறாரு. பையன் அப்படியே தனியா சாக்கடையில நனைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறான். விறுவிறுன்னு போய் என்ன பண்றாரு, அப்பா அவன் அப்படியே தொட்டு தூக்கி, வாடா, என்னடா உடம்பெல்லாம் சாக்கடையா இருக்கு, அப்பா கீழே விழுந்துட்டேப்பா, வாடா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கடையெல்லாம் பொருட்படுத்தாம டக்குன்னு கர்ச்சி போட்டு துடைக்கிறாரு. ஏதாச்சும் டக்குன்னு பாக்குற, கிளீன் பண்றதுக்கு பாக்குறாரு. பார்த்து அவனை சுத்தப்படுத்தி என்ன பண்றாரு, வீட்டுக்கு கூட்டு போறாரு. யாருமே தொடல, ஆனா பெத்த அப்பா தான் பிள்ளையை தொட்டார். அதே போல நான் சொல்றேன், யாருமே உங்களை அன்பு செய்யாட்டாலும் அரவணைக்காட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களை தொடுவார், உங்கள் மீது அன்பு செலுத்துவார், உங்களை அரவணைப்பார், உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பாருங்க, சுத்தமாக்கப்பட்டான், சுகமாக்கப்பட்டான். சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில இருந்த அவனை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள தக்கவனாக மாற்றினார். நான் சொல்றேன், உங்களை ஒரு சில பேர் ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில நீங்க இருக்கிறீங்களா, உங்களை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமைக்கு தக்கதாக கர்த்தர் உங்களை மாற்றி உங்களை ஏற்றுக்கொள்ள வைப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு வசனத்தை வாசிப்போம், வேகமா நம்ம போக வேண்டி இருக்குது. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 முதல் 34 முடிய அப்படியே வாசிங்க. அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அல்லேலூயா. 34வது வசனத்தை வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிட்டத்தட்ட 12 வருடமாக உதிரப்போக்கினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாள். உடம்புல எவ்வளவு ரத்தம் போயிருக்கும், எவ்வளவு பலவீனமாயிருப்பா. நிறைய டாக்டர்ஸ் போய் பாக்குறா, அநேக வைத்தியர்கள்ட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறா. ஆனா கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அப்படியே வியாதி இருக்குது. கஷ்டமா இருக்கும்ல, எவ்வளவோ ட்ரை பண்ணி, எவ்வளவோ செலவு பண்ணி, எல்லாம் பண்ணி தன்னுடைய சொத்தெல்லாம் கூட வித்துட்டானா, ஆஸ்தியெல்லாம் வித்து செலவழிச்சும் கொஞ்சம் கூட சுகமாகல. அப்படிப்பட்ட நிலைமையில அவ இருக்கிறா. அப்ப இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இப்ப இயேசுட்ட வர்றா. இயேசுட்ட வந்து இயேசுவை அண்டிக் கொள்கிறாள். எப்படி அண்டிக் கொள்கிறாள்? விசுவாசத்தோடு அண்டிக் கொள்கிறாள். என்ன, இயேசுவோட வஸ்திரம், அவருடைய அந்த உடையில ஒரு பகுதியை நான் தொட்டா நான் சுகமாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு போய் தொட்டு சுகமாகி விட்டாள். இதுவரைக்கும் பல டாக்டரை போய் பார்த்து சுகமாகாத வியாதி இப்ப இயேசுவை பார்த்த உடனே, இயேசுவை அண்டிக் கொண்ட உடனே, குமாரனை அண்டிக் கொண்ட உடனே அவள் விடுதலையை பெற்றாள், சுகத்தை பெற்றாள், ஆரோக்கியத்தை பெற்றாள். ஏன்னா அவர்தான் இந்த சரீரத்தையே படைத்தவர். அவர்தான் பரம வைத்தியர். உலகத்துல பல வைத்தியத்தை பார்த்துட்டா, இப்ப பரம வைத்தியனை குறித்து கேள்விப்பட்ட உடனே, படைத்த வைத்தியனை குறித்து கேள்விப்பட்ட உடனே வந்து தொட்டு சுகமாகி சென்றாள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பாருங்க, ஒரு மனுஷன் வந்து ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கியிருக்கிறான். கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு அதுல கார்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் பாக்குறான். அந்த மெக்கானிக் வந்து பாக்குறான், என்ன கம்ப்ளைண்ட்னு அவனால என்ன பண்ண முடியல,
கண்டுபிடிக்க முடியல. ஏதோ பண்ணி பாக்குறான், ஒன்னும் ஆவல. அடுத்து இன்னொரு அதோட ஒரு பெரிய மெக்கானிக்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டிலேயே பெரிய மெக்கானிக் ஷாப்ல போய் கொடுக்குறான். அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்றாங்க, பண்ணி இப்ப ஓரளவுக்கு ரன் ஆயிருச்சு காரு. திடீர்னு 2 நாள்லயே மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல இடத்துக்கு போய் பாக்குறான், ஒண்ணுமே சரியே வரல. அப்படியே கார் அதுக்கு என்ன பண்ணிட்டான், ஓரமா போட்டுட்டான். இனிமே இந்த காரு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையில இருக்கும் பொழுது ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க எந்த கம்பெனில கார் வாங்குனீங்களோ அந்த கம்பெனியோட சர்வீஸ் சென்டருக்கு போனீங்களா? இல்ல போகல. அங்க போங்க ஃபர்ஸ்ட். ஏன் அங்கங்க சுத்திட்டு இருக்கீங்க? அந்த கம்பெனியோட சர்வீஸ் சென்டருக்கு போங்க. அவங்க தானே மேனுஃபேக்சர் பண்ணது, அவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும் பொழுது அவன் என்ன பண்ணானா, சரி காரை அங்க போய் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை வந்து இது பண்ணி ஏத்திட்டு வண்டியில ஏத்தி கொண்டு போய் அங்க போய் நிப்பாட்டி இந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போது அங்க இந்த அந்த காரை உருவாக்குன என்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பாக்குறாங்க, ஓ இந்த கம்ப்ளைண்டா, இந்த கம்ப்ளைண்ட் எதனால வரும் எங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துல ஏதோ ஃபேர் பார்ட்ஸை மாத்தி போட்டு ஸ்டார்ட் பண்ணாங்களா, வண்டி ரன் ஆயிருச்சான். அவன் ஷாக் ஆகுறானா, யாருக்குமே தெரியல, உங்களுக்கு எப்படி நாங்க தான் அந்த காரை உண்டாக்கணும், உருவாக்கணும், டிசைன் பண்ணதே நாங்க, எங்களுக்கு தெரியாதா? அதே போலதான் நான் சொல்றேன், நீங்க அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம், ட்ரீட்மெண்ட் பார்த்து பார்த்து சுகமாகாம இருக்கலாம். பரம வைத்தியராகிய உங்களை படைத்த வைத்தியராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல உங்களுடைய சரீரத்தை அப்படியே ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை எல்லாத்தையுமே சரி செஞ்சு உங்களை ஆரோக்கியமாக ஆக்கி விடுவார். கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். மார்க்கு 10ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46 முதல் 52 முடிய அப்படியே வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஒரு கஷ்டப்படுற ஒரு நிலைமையில ஒரு பிளைண்ட், கண்ணு தெரியாத ஒரு நபர், கண்ணு தெரியல, பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிடுச்சு அவன் நிலைமை. கண்ணு தெரியாம இருந்தா மட்டும் பத்திரப்பா பிரச்சனை இல்ல, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிட்டான். பாருங்க, அவங்க அப்பாவை குறிச்சு பேர் சொல்லப்பட்டிருக்குது, திமேயுவின் மகன். இப்ப அவங்க அப்பா எல்லாரும் அறியப்படுகின்ற ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. ஆனா இவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு, குருடனா பிறந்ததுனால பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துருச்சு. ஒருவேளை இவன் குடும்பத்தினரால புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வாழ்ந்து கட்ட குடும்பமாக இருந்திருக்கலாம், எப்படின்னு தெரியல. ஆனா ஒரு நல்ல நிலைமையில இருந்து மோசமான நிலைமைக்கு வந்த ஒரு மனுஷனாதான் கண்டிப்பா இருப்பான். ஏன்னா அவங்க அப்பாவோட பேரு சொல்லப்பட்டிருக்கு, சாதாரண அப்பாவோட பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஒரு மனுஷன் பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிறான். ஏசு அந்த சைடு போறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே கத்த ஆரம்பிக்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறான். தொடங்குறான். பாருங்க, அவன் பேசாமல் இருக்கும்படிக்கு அநேகர் என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. இயேசுவை கூப்பிடுறான், ஆனா எல்லாரும் செய்றாங்க, அதட்டுறாங்க. ஸ்டாப், நிப்பாட்டு, பேசாத, ஷட் அப், ஒரு நீ கத்தாத, ஆண்டவர் போயிட்டு இருக்க, நீ என்ன கத்திட்டு இருக்க சொல்லிட்டு அவனுக்கு ஆதரவா யாருமே இல்ல, அதட்டுறதுக்கு தான் ஆள் இருக்கிறாங்க. அவனுக்கு ஆதரவா யாருமே பேசல. சரி, அவங்க பேசாட்டினாலும் இவன் கூப்பிடுறதுக்குனாச்சு, ஐயா உங்களை கூப்பிடுறாயா அப்படின்னு யாராவது சொல்றாங்களா? இல்ல கூட சீசர்களை கூப்பிட்டு இயேசுவை கூப்பிடுறான், இவனுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குது, கண்ணு தெரியாம இருக்கிறான், அவனுக்கு உதவி செய், யாருமே அவனுக்கு ஆதரவா இல்ல. ஒரு ஆளு கூட அவனுக்கு சப்போர்ட்டாவே இல்ல. அப்படிப்பட்ட நிலைமையில அவன் இருக்கிறான். ஆனா அவன் கூப்பிடுறத நிறுத்தவே இல்ல. நான் சொல்றேன், ஒரு காலை வேளையில சொல்றேன், ஒரு நீ அப்படிப்பட்ட நிலைமை நீங்க இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல, எனக்கு ஆதரவா பேசுறது கூட, சப்போர்ட் பண்றது கூட யாருமே இல்ல. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை கூப்பிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிதான் நடந்துச்சு. வாசிங்க. அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அவன் இயேசு அழைக்கிறார்னு சொன்ன உடனே தனக்கு அரசாங்கம் கொடுத்த அந்த அங்கீகாரத்தை தூக்கி எறிந்து விடுகிறான். இந்த மேல் வஸ்திரம் எதுக்கு அப்படின்னா, அவன் பிச்சைக்காரன், அவன் குருடன் என்பதற்கான ஒரு அடையாளம். அது போட்டிருந்தா அவனுக்கு பிச்சை போடுவாங்க, அது போடாட்டினா அவனுக்கு பிச்சை போட மாட்டாங்க. இயேசு அழைக்கிறாருன்னு சொன்ன உடனே இனிமே நான் பிச்சை எடுக்க போறதே கிடையாது, இனிமே நான் குருடனா வாழ போறதே கிடையாது சொல்லிட்டு விசுவாசத்தோட தூக்கி எறிதான். இதான் ஆக்ஷன் ஆஃப் ஃபெய்த். தூக்கி எறிதான். தூக்கி எறிஞ்சிட்டு போறான் ஆண்டவர்கிட்ட. இனிமே நான் திரும்பி குருடனா வரப்போறது இல்ல, இயேசு என்ன கூப்பிட்டாருல, நான் குருடனா வரப்போறது இல்ல, நான் பார்வை வரப்போறேன், இனிமே நான் பிச்சை எடுக்க உட்காரது போறது இல்ல, என் நிலைமை ஆண்டவர் மாத்த போறான். விசுவாசோட என்ன பண்றான், தூக்கி எறிஞ்சிட்டு போறான். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேக்குறாரு பாருங்க, நான் உனக்கு என்ன செய்ய
வேண்டும். அவன் அவ்வளவு விசுவாசத்தோட வர்றான். ஆண்டவர் என்ன செய்யணுமா? ஆண்டவரே எவ்வளவு விசுவாசமா நான் வந்துகிட்டு இருக்கிறேன், என்ன செய்யணும்? வாசிங்க. அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவரே, பாருங்க, ஆண்டவரே என்று சொல்கிறான். இயேசுவை ஆண்டவராக அங்கீகரிக்கிறான். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக அங்கீகரியுங்கள், ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். வாசிங்க. ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். நீ போகலாம்பா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. உடனே இன்ஸ்டன்டா, உடனே கண்ணு தெரியாத கண்ணு என்ன பண்ணிருச்சு? திறந்துருச்சு. திறந்த உடனே இப்ப இயேசுவை அவன் வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அநேகர் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஆண்டவர் என்ன பண்றது இல்ல, பின் தொடர்றது இல்ல. நம்ம சபையில நிறைய சாட்சிகள், எவ்வளவோ சாட்சிகள். பிறவி குறைபாடுகள் எல்லாம் கர்த்தர் குணமாக்கி இருக்கிறார். நிறைய அற்புதங்கள் இருக்குது. ஆனா பின் தொடர்கிறவர்கள் யாரு? இயேசுவை பின் தொடர்கிறவர்கள் யாரு? ஒரு சில ஆட்கள் தான், நிறைய பேர் இல்ல. ஆனா இவன் பின் தொடர்ந்தான். என்னுடைய மாம்சக்கண் திறந்துருச்சு, ஆண்டவரே உம்மை பின் தொடர்ந்தால் என்னுடைய மனக்கண்ணும் திறக்கப்படும். இந்த உலகத்துல வாழ்வதற்கான ஒரு வாழ்வாதாரத்தை நீர் உண்டாக்கி விட்டீர். இப்பொழுது நான் பரலோகத்திலே வாழ்வதற்கான அந்த வாழ்விடத்தையும் உண்டாக்க வேண்டும். அதற்காக நான் உண்மை பின்தொடர்கிறேன். எத்தனை பேர் அந்த எண்ணத்தோட வந்திருக்கிறீங்க? நான் ஏதோ இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவரிடத்தில் வரவில்லை, மறுமைக்காக இயேசு இடத்துல வந்திருக்கின்றேன். பின்தொடர்கின்றான். பாருங்க, பிடாபிடியாக இருந்தவன் பெற்றுக்கொண்டான். கூப்பிட தொடங்கினான். கூப்பிடும் போது என்ன பண்றாங்க? எல்லாரும் அதட்டுறாங்க. இப்ப இயேசு அவனை அழைக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஆண்டவர் கூப்பிடுறாருப்பா. எவங்க அதட்டாங்களோ அவங்கள என்ன பண்றாங்க? ஆண்டவர் கூப்பிடுறாருப்பா. அப்படியே மாறுது பாருங்க. இந்த காரணம் எதனால அவனுக்கு ஒரு இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சுன்னா, அவன் கூப்பிடுறத நிறுத்தவே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? ஒரு சமயத்துல சோர்ந்து போய் நிறுத்திடுறோம். கூப்பிடுறத நிறுத்திடுறோம், ஜெபிக்கிறத நிறுத்திடுறோம், துதிக்கிறத நிறுத்திடுறோம். ஆவிக்குரிய ஜீவியத்துல அப்படியே அனல் என்ன பண்ணிருது? அப்படியே குறைஞ்சிருது. கொஞ்சம் நல்லா ஒரு வசதியா, வாய்ப்பா, சௌகரியமா வரும் பொழுது, பலமா, ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நல்லா அப்படி இருக்கிறோம். கொஞ்சம் டவுன் ஆயிருச்சு, அல்ல ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா நிறுத்திடுறோம். ஆனா நிறுத்தவே இல்லை. பாருங்க, ஒரு சுரங்க தொழிலாளி தன்னுடைய சொந்த இடத்துல என்ன பண்றான்? சுரங்கம் தோன்றான். அவன் இடத்துல தங்கம் இருக்குது. பெரிய பொக்கிஷங்கள் அடங்கிய தங்கங்கள்லாம் அவன் இடத்துல இருக்குது. அது ஒரு தங்க நிலம் தான். சரிங்களா? அவன் சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கிறான். தோன்றான். ஒண்ணுமே கிடைக்கல. அதுக்கு முன்னாடி அவங்க முற்பிதாக்கள்லாம் அந்த இடத்துல தோண்டி என்ன பண்ணிருக்காங்க? தங்கங்கள்லாம் எடுத்திருக்கிறாங்க. அதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? தோன்றான். தங்கம் கிடைக்கவே இல்லை. சரி, தங்கம் கிடைக்கலையே பார்த்து எந்திரிச்சிடறான். எந்த பிறகு பாக்குறான், இனிமே இந்த சுரங்கத்துக்குள்ள நம்மளுக்கு என்ன வேலை இல்லை, இத நம்மளுக்கும் வச்சு வேஸ்ட் தான். கேட்கிற ரேட்டுக்கு என்ன பண்ணிடலாம், வித்துடலாம் சொல்லிட்டு இந்த இடத்த ஒரு ஆள்கிட்ட என்ன பண்ணிடுறான்? சேல் பண்ணிடுறான். சேல் பண்ண பிறகு இப்ப அந்த ஆள் இடத்த வாங்கி அவன் தோண்டின இடத்துல இருந்து இவன் ஆரம்பிச்சிருக்கிறான். யாரு? புதுசா வாங்கின ஓனர். இவன் தோண்டி ஒண்ணு கிடைக்கிறதுல விட்டுட்டு போனான்ல, இவன் தோண்டின இடத்துல இருந்து அவன் ஆரம்பிச்சிருக்கிறான். 3 அடியிலேயே பெரிய பெரிய தங்க இதெல்லாம் கிடைச்சிருச்சான், பொக்கிஷங்கள்லாம் கிடைச்சிருச்சான். தங்க இந்த சுரங்கத்துக்குள்ள இருந்து எடுப்பாங்க தெரியுமா, அந்த கனிமங்கள்லாம் நிறைய கிடைச்சிருச்சான். அது அல்லா கோடி கணக்குல என்ன பண்ணுதான், விலைக்கு போற அளவுக்கு அந்த இடம் ஃபுல்லும் அவ்வளவு தங்கமா இருந்துச்சான். அப்ப அந்த இடத்த வித்த அந்த பழைய ஆளு தோண்டினவன் நொந்து போனானா, இன்னும் கொஞ்சம் நான் முயற்சி பண்ணியிருந்தேன்னா இது ஃபுல்லுமே எனக்கு சொந்தமா இருக்குமே, அற்பமான ரேட்டுக்கு, கேட்கிற ரேட்டுக்கு அதை கொடுத்துட்டேனே, போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணானா. பாருங்க, நம்மளும் ஒரு சிலத்துல இப்படிதான் பாருங்க, ஜெபிக்க ஆரம்பிப்போம், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலன்னா விட்டுருவோம். ஆனா விடாப்பிடியாக நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாகவே கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். பாருங்க, பலர் ஆசீர்வாதம் இந்த வர்ற நேரம், கிடைக்கிற நேரத்துல ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. அந்த வர்ற நேரத்துல, கிடைக்கிற நேரத்துல என்ன பண்ணிடுவாங்க? அந்த சமயத்துல பிசாசு தெரியும், ஆகா அவங்க சுகந்திரிச்சுக்குள்ள போறாங்க, ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல டிராப் வைப்பான், கண்ணியை வச்சு சிக்க வச்சு எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிடைக்கிற நேரத்துல கர்த்தரோட அதிக ஐக்கியம், அதிக உறவு, அதிக நெருக்கம் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பாருங்க, இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம், 1 முதல் 10 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாய் இருந்த சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காரருக்கு தலைவன்,
ஆயக்காரன்னா யாரு அப்படின்னா, வரி வசூல் செய்கின்ற ஒரு நபர். யூதர்களிடத்திலிருந்து வரியை வாங்கி ரோமர்களுக்கு செலுத்தக்கூடிய நிலைமை. கவர்மெண்ட் ஜாப் தான். ஆனாலும் யூதர்களுடைய வெறுப்பையும் யூதர்களுடைய அந்த கோபத்தையும் சம்பாதிக்கிற ஒரு நிலைமையில வாழக்கூடிய, சாபத்தையும் சம்பாதிக்கிற ஒரு நிலைமையில வாழக்கூடிய ஒரு நபர் ஆயக்காரன். அதான் அந்த ஆயக்காரன் பரிசேயன் ஜெபிக்கும் பொழுது, ஆயக்காரன் வெளியில் நின்று ஜெபிப்பான். எப்படி ஜெபிப்பான்? ஆண்டவரே, தன் கண்களை வானத்துக்கு கூட ஏறெடுக்க துணியாமல் பாவியாகிய என் மீது கிருபையாயிரும். அப்ப ஆயக்காரன் அப்படின்னாலே பாவம் நிறைந்த ஒரு மனுஷனா தான் இருப்பான். அநியாயம், அக்கிரமமா வரி வாங்கி சம்பாதிக்கிற ஒரு நபரா தான் இருக்கிறான். இவன் யாரு அப்படின்னா, சகேயு யாருன்னா ஆயக்காரனுக்கு தலைவன். அவங்க அப்பனுக்கெல்லாம் அப்பன். பெரிய சின்னர், பயங்கரமான ஒரு சின்னர். ஆனா எப்படி இருக்கிறான்? ஐஸ்வர்யவனாவும் இருக்கிறான். வாசிங்க. சம்பாரிச்சு நல்லா என்ன சொல்றது, ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி அபகரிச்சு சம்பாரிச்சு செத்து ஐஸ்வர்யவன் ஆயிருக்கிறான். சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். பாருங்க, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் அவனுக்குள்ளே இருந்தது. அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அல்லேலூயா. அவர் போகும் வழியிலே அவருக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான். ஆண்டவர் இன்னும் வரவே இல்லை. அந்த பாதையில அவர் வரப்போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே மொத ஆளா ஓடுறான். சரி, நம்ம சபையில எத்தனை மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குது? ஆண்டவருக்கு எத்தனை மணிக்கு வருவாரு? 7:45 வருவாரு. ஏன்னா அப்ப 2-3 பேர் இங்க வந்துடுறீங்க. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப 2-3 பேர் கூடி ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணிடுறாரு? வந்துடுறாரு. ஆனா அநேகர் இயேசு வருவதற்கு முன்பதாகவே வருவதற்கு மனதில்லை. அவரெல்லாம் வந்து அப்புறமேட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், வருவேன். அப்படிதான் ஒரு சிலர் பிடிவாதமா இருக்கிறீங்க. ஆனா இவனை குறிச்சு கேள்விப்படுறோம். அவர் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றானா? ஓடுறான். எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு வாஞ்ச, எவ்வளவு தாகம். இந்த தாகம் உங்களுக்கு இருக்குதா? அப்ப எப்படி நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அவனை குறிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமின் குமாரன். என்ன பார்ப்பதற்கு அவ்வளவு ஆர்வமா ஓடி வர்றான். என் சமூகத்துக்கு அவ்வளவு ஆர்வமா ஓடி வர்றான். நம்மளுக்கு தூக்கம் பெருசா இருக்குது. நம்மளுக்கு டீ போட்டு குடிக்கிறதும் சமையல் பண்ணி டிஃபன் சாப்பிடுறதும் பெருசா இருக்குது. அவனுக்கு எதுவும் பெருசு இல்லை, இயேசுதான் பெருசா இருக்குது. பாருங்க, ஆர்வமா ஆண்டவர் வருவதற்கு முன்பதாகவே அவன் போய் நிக்கிறான். இப்ப எப்படின்னா, அத்தனை கூட்டம் இருக்குது. எவனையுமே ஆண்டவர் என்ன பண்ணல, கன்சிடரே பண்ணல. நான் வர்றதுக்கு முன்னாடி வந்தேடா, நீ உன்னதாண்டா எனக்கு உன் வீட்டு தானே தங்க போகுது. அவன் வீட்டுக்கு போறாரு பாரு. சகேயுவே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டுல தங்க போறேன். ஏன் ஆண்டவரே, நான் வர்றதுக்கு முன்னாடியே என்ன பாக்குறதுக்கு ஆர்வமா வந்தேல. நீதான் என்ன நீ முக்கியமா கருதுனேல. அதனால எனக்கு நீதான் முக்கியம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு முக்கியமானவர்களாக மாற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? ஆலயத்திற்கு சீக்கிரத்துல வாங்க, தயவு செஞ்சு சீக்கிரத்துல வாங்க. வாசிங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. அவன் வீட்டாருக்கு ரட்சிப்பு உண்டாகுது. என்ன ரட்சிப்பு? அவன் ஆண்டவர் வீட்டுக்கு அவனை ஆண்டவர் சகேயுவை தன்னை அழைக்கும் பொழுது, சகேயுடைய வீட்டுக்கு இயேசு அவனை அழைக்கும் பொழுது அவன் என்ன சொல்றான்னா, ஆண்டவரே, ஆஸ்தியை பாதி என்ன பண்ணிடுறேன், ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துடுறேன். யார்கிட்டயாச்சும் நான் அநியாயமா வாங்கி சம்பாரிச்சிருந்தேன்னா 4 மடங்கு என்ன பண்றேன், திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்புதல் உண்டாகிறது. மனம் திரும்புதல் உண்டாகி ஒரு ரட்சிப்பை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான். அவன் ஆபிரகாமின் குமாரன் எனப்படுகின்றான். இயேசு சொல்றாரு, இவனும் ஆபிரகாமனுடைய குமாரனா இருக்கிறான். பாருங்க, முந்தி சென்று ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். குமாரனை அண்டிக் கொண்டு முந்தி சென்று ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். நம்ம என்ன பண்றோம்னா, பிந்தி சென்று ரட்சிப்பை இழந்து விடுகிறோம். முந்தி சென்று ரட்சிப்பை, அவன் பாவிதாங்க, அவன் அக்கிரமக்காரன் தாங்க, அநியாயக்காரன் தாங்க. ஆனாலும் ஆண்டவரை தேடி முன்னாடி வர்றதுனால அவனுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து அவன் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஆறு இருக்குது. அந்த ஆறுல வெள்ளப்பெருக்கு உண்டாக போகுது. ஏன்னா டேம்ல இருந்து தண்ணி திறந்து விட்டாங்க, ஆறு ரொம்பிருச்சு. இப்ப ஆறை உடைச்சுக்கிட்டு ஊருக்குள்ள தண்ணி வரப்போகுது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ல அறிக்கை செய்யறாங்க, அறிக்கை கொடுக்குறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்ப இப்ப இந்த பாலமே மூழ்க போகுது. அதுக்குள்ள என்ன பண்ணுங்க, இந்த பாலத்துல எல்லாரும் பண்ணிருங்க, என்ன பண்ணுங்க, ஊர் மக்கள்லாம் பாலத்தை கடந்து அக்கறைக்கு வந்துருங்க. அங்கிட்டு உங்களுக்கு நாங்க டென்ட் எல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க இந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு வந்துக்கலாம், பெரிய அழிவு வந்துடும், பெரிய அழிவு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே
ஒரு சில குடும்பங்கள் மட்டும் உடனே அலர்ட் ஆகி டக்கு 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 இருக்குதான் பேக்கப் பண்ணி உடனே என்ன பண்ணணும், பாலத்தை கடந்து போகணும், பாலத்தை மூட போறேன்னு சொல்லிட்டாங்க. உடனே கிளம்பி கடை போய் அந்த அந்த அக்கறை அடைஞ்சிட்டாங்களாம். ஒரு சில குடும்பம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்னத்தான் அனௌன்ஸ் பண்றாங்க, என்னத்த நடக்கும், மெதுவா போய்க்கலாம், கடைசியத்துல கேட்ட திறந்து சொன்னா திறந்து விடாமலா போறாங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மெதுவா இருந்தாங்களாம் பாருங்க. ஒரு பெரிய கனமழை பெய்துச்சான், ஆறு உடஞ்சுச்சான், ஆறு ஆறு பெரிய வெள்ளப்பெருக்கு ஊர்பட்டு ஊரே அழிஞ்சு போச்சான். யாரு வந்தாங்களோ அவங்க கூட என்ன பண்ணிட்டாங்களா, தப்பிச்சுட்டாங்களா பாருங்க. அறிவிப்பு கொடுக்கப்பட்டும், எச்சரிக்கை கொடுக்கப்பட்டும், அசால்ட்டா இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா சுதாரிப்பா இருந்தவங்க சுதந்திரித்துக் கொண்டாங்க. எத்தனை பேர் சுதாரிப்பா இருந்து சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? சுதாரிப்பா இருங்க, அசம்பந்தமா இருக்கக்கூடாது, நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஓடுறான், முந்தி ஓடுறான், இப்படியாச்சும் இயேசுவை பார்க்கணும், இயேசு இடத்துல மீட்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. பாருங்க, அடுத்து இன்னொரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம், யோவான் 11ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். பாருங்க, ஒரு லாசரு என்கிற ஒரு நபர் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். கவனிங்க, இந்த அற்புதம் உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகின்றார். அவன் செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆன அந்த பிரேதத்தை இயேசு உயிரோடு எழுப்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அந்த குடும்பத்திற்கு கர்த்தர் செஞ்சார். ஏன் அந்த குடும்பத்துக்கு செஞ்சார்? ஏன்னா அவர்கள் இயேசுவை அண்டிக் கொண்டார்கள். பெத்தானியால எவ்வளவோ குடும்பம் இருக்குது, எத்தனையோ பேத்துக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்காரு, எத்தனையோ பேத்துக்கு ஊழியம் செஞ்சிருக்காரு. ஆனா இந்த குடும்பம் மட்டும் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த குடும்பம் மட்டும் இயேசு என்ன பண்றாங்க, நேசிக்கிறாங்க. அந்த மரியாள் என்ன பண்றா, பரிமள தைலத்தை இயேசுவோட பாதத்துல ஊத்தி தன்னுடைய தலைமயிரால் என்ன பண்றா, துடைக்கிற. பரிமள தைலம்ன்றது விலையேற பெற்றது. இந்த விலையேற பெற்றதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு முக்கியம் சொல்லிட்டு ஆண்டவருக்கு முக்கியத்துவப்படுத்தி அதை இயேசுவோட பாதத்துல கழுவுறா. அதுதான் நெருக்கம், அதுதான் அண்டிக் கொள்ளுதல். அடுத்து இங்க வசனம் சொல்லுது, நீர் சிநேகிக்கிறவனான லாசரு. அப்ப இயேசு அவனை ரொம்ப நேசிக்கிறார். அது மட்டும் கிடையாது, லாசரும் இயேசு ரொம்ப சிநேகிக்கிறான். தனிப்பட்ட முறையில் அன்பு கூறுறவனாக அவன் இருக்கிறான். பாருங்க, அவர்களுடைய அன்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். அப்படியே யோவான் 12ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்களை வாசிங்களேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். பாருங்க, பெத்தானியாவுக்கு வந்தாருன்னா இயேசு எந்த வீட்டுல தங்குறாரு? மார்த்தாள், மரியாள், லாசர் இருக்கிற அந்த வீட்டுக்கு தான் போறாரு. ஏன் அப்படின்னா அவங்க கள்ளம் கவடம் இல்லாமல் ஆண்டவரை நேசிக்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள், மிகவும் அன்பு செய்கிறார்கள். இயேசு எந்த இடத்துலயுமே அற்புதம் செய்யும் போது அழுதாக நம்ம பார்த்தது இல்ல. எத்தனையோ வியாதியஸ்தர்களை சுகமாக்குறாரு, எத்தனையோ மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகின்றார். அந்த நாயினூர் விதவை மகன் மரித்து விட்டான், அப்ப கூட ஆறுதல் சொல்றாரு, ஆனா அழுகல. ஆனா மார்த்தாளும் மரியாளும் அழுகிறத பார்த்தோன்னு இயேசு அழுகிறார். எந்த அளவுக்கு அவங்க அன்பு கூர்ந்துருக்கிறாங்க, அந்த அளவுக்கு நீங்க படுகிற பாடுகளையும் நீங்க விடுகிற கண்ணீரையும் பார்த்து கர்த்தர் பரிதாபப்பட வேண்டும். அந்த அளவுக்கு ஆண்டவரை நீங்க அன்பு செய்ய வேண்டும். அந்த அளவுக்கு நேசிச்சாங்க இவங்க இயேசுவை, அந்த அளவுக்கு நேசிச்சாங்க. அதனாலதான் செத்து போன லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். அவ்வளவு பெரிய அற்புதம் நடந்துச்சு. பெரிய மிராக்கள், பெரிய அற்புதம். எத்தனை பேர் பெரிய அற்புதத்தை, பெரிய மிராக்களை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் இடத்துல பெரிய அன்பை காட்டுங்கள், பெரிய அன்பை செலுத்துங்கள், பெரிய அற்புதத்தை செய்வார். பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அவர் உங்களை பார்த்துக் கொள்வார். ஒரு எஜமானன் 2 ஆடு வளர்த்தானா. சரிங்களா? 2 ஆடுமே சாப்பிடுற நேரத்துக்கு கரெக்டா வந்துடும், சாப்பாடு கொடுக்குற நேரத்துக்கு கரெக்டா வந்துடும். சாப்பாடு கொடுக்க போறான் அப்படின்னா புல்ல எடுத்து வைக்கிறான், வக்கீல் எடுத்து வைக்கிறான், ஏதாச்சும் கலந்து கொடுக்குறான் அப்படின்னா உடனே என்ன பண்ணி கழனி தண்ணி கலந்து ஏதாவது குடுன்னு ஓடி 2 ஆடு என்ன பண்ணும், இருக்கும், சாப்பிடும், போகும். ஒரு ஆடு சாப்பிட்ட பிறகு எஜமானுடைய காலுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கும், சுத்திக்கிட்டே இருக்கும். எஜமான் மேல தாவி விளையாண்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆடு சாப்பிட்ட பிறகு ஓடி போயிடும், கண்டுக்கிறாரு. சரிங்களா? ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுது, எஜமானுடைய காலுக்குள்ளேயே சுத்திக்கிட்டே கிடக்குது. இப்ப
ஒரு சீசன் டிசீஸ் வருது, எல்லா அனிமல்ஸ்க்கும் வரும்ல வியாதிகள், அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருது. அப்ப எல்லா கால்நடையும் அது பாதிக்குது. சரிங்களா? இப்ப எஜமானுடைய காலுக்கு கீழவே சுத்திக்கிட்டு இருக்கிற அந்த ஆடை செக் பண்ணி பாக்குறான். பாக்குறப்ப என்னடா ஒரு மாதிரி இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றான், டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து அதை சரி பண்ணிடுறான். சாப்பிடறதுக்கு மட்டும் வந்துட்டு போகுது பார்த்தீங்களா ஆடு, அதுக்கு வியாதியில சிக்காய் உருண்டு கிடக்குது. சாப்பாடுக்கு எப்பயும் போல வரும். ஆனா எஜமான் பக்கத்துல என்ன பண்ணாது, போகவே போகாது. அப்ப எஜமானுக்கு அதுக்கு வியாதி இருக்கா என்னன்னே தெரியாது. ஆனா ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஆடுக்கு எல்லாமே தெரியும். ஆனா காதுல ஏதோ அழுக்கு மாதிரி இருக்கு, கிளீன் பண்ணி விட்டுருவான். கண்ணுல ஏதோ மாதிரி இருக்குது, சரி பண்ணி விட்டுருவான். ஆனா கால்ல சின்ன காயமா இருக்கு, உடனே கட்டு போட்டு விட்டுருவான். எல்லாம் ஏன்னா எஜமானோட ஒட்டி உறவாடிக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஆடுகளா தான் நீங்களும் நானும் இருக்குன்னு நினைக்கிறேன். இயேசு இடத்துல அப்படி கொஞ்சி விளையாடுகின்ற செல்ல பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். அப்படித்தான் ஆண்டவர் உங்களை அரவணைக்கணும்னு விரும்புறாரு. அப்படிதான் அந்த குடும்பம் இருந்துச்சு. அப்படிதான் அந்த குடும்பம் இருந்துச்சு. உங்கள் குடும்பமும் என் குடும்பமும் அப்படிப்பட்ட குடும்பமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சங்கீதம் 73, சங்கீதம் 73, 28 வாசிங்களேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். குமாரனை அண்டிக் கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நலம், நன்மை உண்டாகும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு குடும்பம் அண்டிக் கொண்டது. அந்த குடும்பத்திலே மரித்து போன ஒரு நபரை கர்த்தர் உயிரோடு எழுப்பி பெரிய அற்புதத்தை செய்தார். நான் சொல்றேன், உங்களுடைய சரீரம் மரித்து போயிருக்கலாம், உங்களுடைய உள்ளுறுப்புகள் மரித்து போயிருக்கலாம், உங்களுடைய பொருளாதாரம் மரித்த நிலைமையில இருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறவுகள் செத்து போயிருச்சு, இனிமே இணையறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கலாம். அதை எல்லாத்தையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரிடத்தில் அதிகமாக அன்பு கூறுங்கள். அடுத்து ஒரு வேத பகுதி இருக்குது, எடுத்து வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 3 முதல் 11 முடிய உள்ள வசனங்களை வாசிங்க. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாதகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. கவனிங்க, இந்த 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 சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், ஒரு விபச்சாரக்காரியை கொண்டு வந்து இயேசு முன்னாடி நிறுத்தி, நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பெண்ணுக்கு என்ன பண்ணணும், கல்லால் எறிஞ்சு கொண்டு தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாண கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. இயேசு ஒண்ணுமே பேசாம என்ன பண்றாருன்னா, என்ன பண்றாரு, அப்படியே தரையில என்ன பண்றாரு, எழுதுறாரு, எழுதிட்டே இருக்கிறார். அடுத்து சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எரிய கடவன். அப்ப எல்லாருமே பாவம் செஞ்சவங்களாகிறாங்க, எல்லாருமே அக்கிரமம் செஞ்சவங்களா, அசுத்தம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். இவள் தான் பிடிபட்டவள். பிடிக்கப்படாத வேறு எவ்வளவு பேர் கூட்டத்துக்குள்ள இருக்கிறான். விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிப்பட்டவள். விபச்சாரம் என்பது 2 பேர் சேர்ந்து செய்வது. பிடிப்பட்டவன் எங்கே? கூட்டத்துக்குள்ள இருக்கிறான், கல்லெடுத்துக்கிட்டு கூட்டத்துல நிக்கிறான், கல்லெடுத்துட்டு எரியதுக்கு நிக்கிறான். பாருங்க, இன்னைக்கு அநேகர் அப்படிதான். பாருங்க, நம்மளை குற்றம் சாட்டுறவங்க குற்றவாளியா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து நம்மளை நியாயம் இருக்கிறதுக்கு நிப்பாங்க. எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இப்ப இயேசு இந்த பேரை எழுதுறாரு. உடனே சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொரு ஆளா கடந்து எல்லாம் அப்படிறாங்க, போயிடுறாங்க. உங்களில் பாவம் இல்லாதவன் கல்ல எறிங்க அவன் மேல பாப்போம்டா அப்படின்னா, எவனுமே எரிய துணியில. ஏன்னா இயேசு என்ன பண்றாருன்னா, அவர்களுடைய பேர்களை எல்லாம் எழுதினாராம். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இந்த அந்த அங்க நிக்கக்கூடிய ஆட்களுடைய பேர்லாம் எழுதுறாரு. ஏன்னா யாரோட பேரும் அவருக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எழுதணும்னு டர்ரா என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ நம்ம செஞ்ச பாவத்தையும் எடுத்து எழுதிட்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டானுங்க. இப்ப இயேசுவும் அந்த பாவியான ஸ்திரீயும் மட்டும்தான் அங்க நிக்கிறாங்க. அப்ப இயேசு கேக்குறாரு, வாசிங்க 10 வாசிங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே. பாருங்க, ஆண்டவரே என்று இயேசுவை அண்டிக் கொண்டு ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்தாள். ஆண்டவரே என்று அண்டிக் கொண்டு ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பித்தாள். என்ன, அன்னைக்கு கல்லால் எரிஞ்சு அவளை கொன்றுக்கணும், செத்துருப்பா. அன்னைக்கு அவ, இயேசு மட்டும் அங்க வரலனா அவ உடம்பு செதறி கிடக்கும், ரத்த வெள்ளத்துல கிடந்திருப்பா, துடிச்சிட்டு கிடந்திருப்பா. நான் இயேசு வந்து அவளை காப்பாற்றினார். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவர், ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுது
கர்த்தர் சத்துருக்களுக்கு விலக்கி உங்களை காப்பாற்றுவார். சாத்தான் ஏகின்ற அக்கினி ஆஸ்திரங்களுக்கு விலக்கி உங்களை காப்பாற்றுவார். சாத்தான் உங்கள் மீது நடத்த தயாராக இருக்கக்கூடிய தாக்குதலில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். ஆண்டவரே, அந்த வார்த்தை சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க போவது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்ய. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன், நீ என் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டாய். பாவம் செய்யாதுன்னு சொல்றீங்க, நான் பாவம் செய்யற ஆளு தானே? இல்ல, இனிமே நீ பாவம் செய்ய மாட்டேன். ஏன்னா என்ன நீ ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு விட்டாய் அல்லவா? இப்பொழுது உன்னை ஆளுகிற ஆண்டவன் நான் தான். இதுக்கு முன்னாடி பிசாசு உன்னை ஆண்டுகிட்டு இருந்தான், அதனால நீ வேசித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த. இப்ப நான் உன்னை ஆளுகை செய்யறேன், இனிமே நீ பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமா வாழுவ. பாருங்க, ஆண்டவரே என்று அழைக்கும் பொழுது கர்த்தர் ஆக்கினையில் இருந்து அவளை தப்புவிக்கிறார். கவனிங்க, ஒரு சிறிய கிராமம். இந்த சிறிய கிராமத்துல கொள்ளையர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, கொள்ளையடிக்கும் பொழுது ஒரு சிறு பையன் என்ன பண்றாங்க, கடத்தி கொண்டு காற்றுக்குள்ளே சென்று விட்டார்கள். காட்டுக்குள்ளே சென்று விட்டார்கள். இப்ப அவனை கட்டி போட்டு இருக்கிறாங்க. அவன் தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் கத்தி கொண்டிருக்கின்றான். கத்துறான். அவனு கத்துறான், ஒரு சவுண்டுக்கு எந்த ரியாக்ஷன் கிடையாது, யாருமே வரவே இல்லை. அப்ப அவங்க அப்பா அவனை சொல்லி கொடுத்துருக்கிறார். என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா, டேய் தம்பி, எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிட்ட, எங்கேயாச்சும் நீ வந்து ஆபத்துல சிக்கிட்ட அப்படின்னா, நம்முடைய நாட்டினுடைய இளவரசருடைய பேரை என்ன பண்ணு, சொல்லு. இளவரசருடைய பேரை சொல்லி நீ கூப்பிடு, உனக்கு ஒரு மீட்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நாட்டோட இளவரசரோட பேரை சொல்லி கூப்பிட்டானா, சொல்லி கத்துனானா. அப்ப தூரத்துல எங்கிட்டோ ரோந்து பணியில ஈடுபட்டு கொண்டிருந்த போர் சேவகர்களுக்கு அந்த சத்தம் கேட்டுச்சு, நம்ம இளவரசருடைய பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க சொல்லிட்டு அப்படியே படையை திரட்டிட்டு அப்படியே காட்டுக்குள்ள வந்துட்டாங்களாம். வந்துட்டு என்னடா கட்டி போட்டுருக்காங்க, ஒன்னு இந்த மாதிரி திருடர்கள் கட்டி போட்டு கட்டை விழுத்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டு மீட்டாங்கன்னா, திருடர்களை பிடிக்கிறதுக்கு ஒரு படையை அனுப்பி பிடிச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆபத்தான நேரத்துல கட்டப்பட்ட நிலைமையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் பரலோக சேனையவே உங்களுக்கு இறக்கி உங்களை விடுதலையாக்குவார். பரலோக சேனையை இறக்கி உங்களை விடுதலையாக்குவார். பாருங்க, அண்டிக் கொண்டதால் அவள் ஆக்கினைக்கு தப்பினாள். இன்னொரு ஸ்திரீ இருக்குது, டைம் கம்மியா இருக்கிறதுனால சுருக்கமா சொல்லி முடிச்சுறேன். இன்னொரு ஸ்திரீயை பத்தி வசனம் சொல்லுது. கானானிய ஸ்திரீ, அவளுடைய மகளுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருக்குது. அவளுடைய மகளுக்கு பிசாசினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வியாதியா இருக்கிறாள். இப்ப இயேசுவை அண்டிக் கொள்கிறாள். இயேசுகிட்ட போய் சொல்றா, ஆண்டவரே, என்னுடைய மக வந்து வியாதியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு என்ன பண்ணல, உடனே ரியாக்ட் பண்ணல, கண்டுக்கிறல. சீசர்கள் என்ன பண்றாங்க, தடுக்கிறாங்க. அவளை போக விடும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி விடுறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. பாருங்க, கடைசியில் என்ன நடந்துருச்சு அப்படின்னா, இயேசு அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்கின்றார். என்ன அற்புதத்தை செய்கிறார்? ஸ்திரீயே, உன் விசுவாசம் மிக பெரியது. அவர் என்ன சொல்றாருன்னா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க ஆண்டவரே, தாழ்த்துறாதானே. ஆமா, நாங்க நாய்க்குட்டி தான். ஆனாலும் எஜமான் டேபிள்ல சாப்பிடும் பொழுது அந்த பிரெட்டோட பீசஸ், ஒரு சில துகள்கள் வந்து ஸ்லைஸ்லாம் கீழே விழுகும்ல, அதை நாய்க்குட்டிகள் சாப்பிடும்ல, அந்த மாதிரி கூட சாப்பிட்டு நாங்க சுகத்தை வாங்கிக்கிறோம், என் பிள்ளை சுகத்தை வாங்கிக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது பாருங்க, அவளுக்கு இயேசு அப்படி சொன்ன உடனே அவளுக்கு கோவம் வரவே இல்லை. அவ தாழ்த்துறா, எப்படியாச்சும் சுகத்தை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, தாழ்த்தின உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, விசுவாசம் மிகவும் பெரியது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் அந்நேரமே அந்த மகளுக்கு அங்க இருக்கிற இடத்துலயே என்ன ஆயிடுச்சு, விடுதலை உண்டாயிருச்சு, சுகம் உண்டாயிருச்சு. என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இயேசுவை நீங்கள் அண்டிக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவாரு, விடுதலையாக்குவார். அவள் இயேசுவை, அந்த கானானிய ஸ்திரீ இயேசுவை அண்டிக் கொண்டதினால் அவளுடைய பிள்ளைக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு, விடுதலையை கொடுத்தார். பாருங்க, அடுத்து கடைசியாக ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 17 அதிகாரம் 2வது வசனம். பிதாவே, வேளை வந்தது,
நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அப்படியே வாசிங்க. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். உம்முடைய நாமத்தை, என்ன நாமத்தை வெளிப்படுத்தினாரு? அவர்தான் இயேசு. இயேசுதான் பிதாவோட நாமம். வாசிங்க, அப்படி வாசிங்க. அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகளை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். நீர் எனக்கு தந்தவர்கள், அவங்க ஆண்டவர் என்ன பண்றாங்க? அண்டிக் கொள்றாங்க. அண்டிக் கொண்டவர்கள் யாரு? இங்க வந்திருக்கிறதெல்லாம் யாரு? பிதாவால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள். வாசிங்க. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவைகள். என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவைகள். உம்முடையவைகள் என்னுடையவைகள். உம்முடையவைகள் என்னுடையவைகள். பாருங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. வாசிங்க. நான் அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. போதும் பாருங்க. இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பு என்னன்னா, பிதாவினால் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் அவங்க ஆண்டவரிடத்துல வந்து விடுவார்கள். பிதாவின் அருளை பெறாவிட்டால் எவனும் என்னிடத்தில் வரான்னு ஆண்டவர் சொல்றாரு. பிதாவுடைய முன்குறிப்பு ஒரு மனுஷன்ட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்துருவாங்க. சும்மாலாம் அண்டிக் கொள்ள முடியாது. நீங்களாம் இப்ப வந்திருக்கிறீங்கன்னா நீங்க பிறப்பதற்கு முன்பதாகவே, அல்லது இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னா உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக, உலகமே உண்டாக்கப்படல, அப்பவே உங்களை குறித்த காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கின்றார். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய பெயரையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கின்றார். உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை குறிப்புகளும் அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நீங்க அவருடைய பிள்ளைகள் என்பதை அவர் முன்கூட்டியே தீர்மானித்து வச்சுதான் குடும்பத்திலிருந்து வேறு பிரிச்சவங்களை ஆசீர்வச்சிருக்கிறார். எதுக்குன்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள. இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டால் என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். நித்திய ஜீவன்னா என்ன? இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்த பிறகு இந்த உலகத்துல ஓட்ட முடியுது, ஆனா இன்னொரு ஓட்டம் ஆரம்பிக்குது, இன்னொரு தொடர்ச்சி ஆரம்பிக்குது. உலகத்துல கணக்கு இருக்குது. 70 80 வெள்ளத்தின் மிகுதினால் 80ன்றாங்க. ஆண்டவர் நிர்ணயித்தது 120. ஆதியாகமத்துல நம்ம படிக்க முடியும். ஏதோ வாட் எவர் இட் மேபி. ஆனா அந்த முடிவு ஆன பிறகு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதுக்கு பிறகுதான் நித்திய ஜீவன். பரலோகத்துல அவரோடு கூட ஒரு நித்திய பேரின்பம், ஒரு மகிமையான ஆனந்தம், ஒரு 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 சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை, இருள் இல்லை, ஒளிமயமான சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் அண்டிக் கொள்ளும் பொழுது அந்த மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறான். நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்ளுங்கள், குமாரனை அண்டிக் கொள்ளுங்கள். அவருடைய நிழலிலே, அவருடைய செட்டையின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்து உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். யாவரும் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ்.